வணக்கம். நாங்கள் தற்பொழுது நிற்பது நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்தில் நேற்றைக்கு முன்தினம் ஆரம்பமான அமைதியின்மை நேற்றைய தினம் ஒரு மாபெரும் கலவரமாக மாறி 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தான் சிறைச்சாலையில் பதிவான அந்த சம்பவம் பரப்பு சம்பவமாக பதிவாகி இருக்கின்றது. இன்று 3ஆம் நாள் சிறைச்சாலை உள்ளே மற்றும் வெளியே இன்றைய நிலவரம் என்ன என்பது குறித்து தேடி பார்ப்பதற்காக வருகின்ற எங்களுக்கு இப்பொழுது இங்கு அவதானிக்கூடியது என்னவென்றால், சிறை கைதிகளின் உறவினர்கள் அவர்களை உள்ளே செல்ல விடுமாறு அனுமதிக்குமாறு போலீசாரிடம் வாக்குவாதத்திலே ஈடுபட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்கள் கேட்பது, உள்ளே எங்களுடைய பிள்ளைகள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கு என்ன ஆனது என்ற விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்குமாறு கோரினார். தற்பொழுது இந்த சிறை கைதிகளினுடைய உறவினர்கள் அனைவருமே இந்த இடத்திலே 1-2 ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அதே போல அழுது கண்ணீரோடு அவர்கள் கேட்பதைத்தான், எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆனது, அவர்கள் உள்ளே உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்பது குறித்த கேள்விகளைத்தான் இங்கிருக்கின்ற உயர் அதிகாரிகளை பார்த்து கேட்கிறார்கள். ஆகவே போலீசார் உள்ளே செல்வதற்கு இவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். காரணம், இது ஒரு பெரிய கொலை சம்பவம் இடம்பெற்ற ஒரு இடமாக இருக்கின்றது, கிரைம் பிளேஸ். ஆகவே இலகுவில் யாரும் அங்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நீதவான் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் சிறைச்சாலைக்குள் சென்று அவர் மேற்பார்வையிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே அது சம்பந்தமான வேலைப்பாடுகள் முதலில் நிறைவடைய வேண்டும். அதற்கு பிறகுதான் இனியவர்கள் அனுப்புவதா இல்லையா என்பது குறித்து ஒரு தீர்மான முடிவு எடுக்கப்படும். ஆனால் இதுவரை அப்படியான எந்த விதமான முடிவுகளும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு அமைதியின்மை தான் எங்களுக்கு காணக்கூடியதாக ஒரு பதற்றமான சூழல். அதே போல உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். எனக்கு பின்னால் ஒரு யுத்த சூழ்நிலைகளின் போது பயன்படுத்தப்படுகின்ற கனரக வாகனங்கள் இந்த இடத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. STF படையினரும் இப்பொழுது இந்த இடத்திலே குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பதற்றமான சூழல் தான் இருக்கிறது. பாதுகாப்பு பூர்வமாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு யுத்த சூழ்நிலையின் போது எப்படி ஒரு இடம் பாதுகாப்பு உட்படுத்தப்படுமோ அதே போன்ற ஒரு சூழலை தான் எங்களுக்கு இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு செல்கின்ற அனைத்து பகுதிகளிலும் காணப்படுவதாக இருக்கிறது. உங்களுக்கு காணப்படுவதாக இருக்கிறது சிறைச்சாலை அமைந்திருக்கின்ற பிரதான இடத்தின் மதில் சுவர் தான் இது. இதற்கு அந்த பக்கமாகத்தான் நீர்கொழும்பு சிறைச்சாலை இருக்கின்றது. ஆனால் நேற்றைய தினம் அந்த பகுதியில் இருந்துதான் ஊடகவியலாளர்கள் சிறைச்சாலைக்கு உள்ளே நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஒளிப்பதிவு செய்து காணொலிகளாக வெளியிட்டார்கள். ஆனால் இன்றைய தினம் அந்த இடத்திற்கு செல்ல யாருக்குமே அனுமதி இல்லை. காரணம், உள்ளே விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. விசாரணை உயர் அதிகாரிகள் அனைவரும் வருகை தந்து மேற்பார்வையிட்டு இதை விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இதன் பின்னணி என்ன என்பது குறித்து அவை தொடர்ந்து இப்படியான கனரக வாகனங்கள் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு மாத்திரமல்ல, 4 பக்கமும் இவ்வாறான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு அதே போல ராணுவத்தினர், கழகமடக்கும் படையினர், போலீசார் இப்படி அனைத்து பாதுகாப்பு தரப்பினரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் 700க்கும் அதிகமான சிறை கைதிகள் வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இங்கு ஒரு 800 பேர் வரையான சிறை கைதிகளை தான் இங்கு தடுத்து வைக்க முடியும். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் 800க்கும் அதிகமான, அதாவது 2400 பேர் வரை சிறை கைதிகள் இந்த சிறைச்சாலையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு பிரதான காரணமாக பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக நேற்றைய தினம் ஒரு 700 பேர் வரை கோகம்பர, வெலிக்கடு, அனுராதபுரம், அங்குருகுல பேலஸ் இப்படி பல சிறைச்சாலைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். பேருந்துகளில் சுமார் ஒரு 50 பேர் பயணிக்க முடியுமானால் 100 பேர் அளவிலே ஒவ்வொரு பேருந்துகளிலும் ஏற்றுச் செல்லப்பட்டார்கள். காரணம், ஒரு அவசர நிலைமை. இது அவசர நிலைமை காரணம் தெரியும். இந்த இடம் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது. அதே போல சிறை கைதிகளுடைய உறவினர்கள் 4 பக்கமும் சூழ்ந்திருக்கின்றார்கள். எந்த நேரத்திலும் ஒரு ஆர்ப்பாட்டம் எடுக்கலாம். சிறை கைதிகள் தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவற்றை எல்லாம் கட்டுப்படுத்தும் நோக்கிலே தான் அந்த நடவடிக்கை நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்டதாக இங்கிருந்து எங்களுக்கு தகவல்கள் கிடைத்தது. தொடர்ந்தும் நாங்கள் இந்த இடத்திலிருந்து லங்காஸ்ரீ எங்களுடைய நேயர்களுக்கு உடனுக்குடன் தகவல்களை வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது உறவினர்கள் உண்மையாக இந்த வீதி தடை போடப்பட்டிருக்கின்ற அந்த இடத்துக்கு அந்த பக்கமாகத்தான் இன்று காலை முதலில் இருந்தார்கள். அதே போல
வெவ்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட சிறைக்கைதிகளுடைய பேர் விவரங்கள் எழுதி போடப்பட்டிருக்கின்றது. அவற்றை பார்த்துவிட்டுதான் பேர் இல்லாதவர்களுடைய உறவினர்கள் இந்த இடத்திலே இப்பொழுது ஒன்று குவிந்திருக்கின்றார்கள். அவர்கள் கேட்பது உள்ளே செல்ல எங்களை அனுமதியுங்கள் என்றுதான். அவை அனுமதி கொடுக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அதே போலதான் நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு முன்பாகவும் பெரும்திரளான சிறை கைதிகளுடைய உறவினர்கள் அந்த இடத்திலே ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். இன்று நிறைய பேருடைய கூட உடல்கள் இவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது, குடும்ப உறவினர்களுக்கு ஒப்படைக்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவிருக்கின்றது. இது எப்படி இருப்பினும் ஒரு அமைதியின்மையான சூழ்நிலைத்தான் எங்களுக்கு அவதானிப்பதாக இருக்கின்றது. முழுமையான மற்றும் மேலதிக விவரங்களுக்கு தொடர்ந்தும் லங்கா சூழ்நிலை எழுதுங்கள். இந்த நேரலை தொடரும். தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் இப்போது இங்கே என்ன நடக்கும், என்ன நிலவரம் என்பது குறித்து உங்களுக்கு இந்த நேரடி மூலமாக நான் முழுமையான அப்டேட் தருகிறேன். ஒளிப்பதிவாளர் லெசியாருடன் நான் தொடர்ந்தும் லங்கா சூழ் நேரலையோடு இணைந்திருக்கேன். උපදේශනා කියලා දෙනවා නිශ්ශබ්දව අපි දන්න ඔයගොල්ලෝ උඹ දුකින් ඉන්නේ කියලා. ඒකද දැන් මේ වෙලට බන්ධනාකාරී නිර්ධර්මාතුරු මේ කට්ටියගේ නම් ටික ලියා ගන්නවා. ඒ ලිස්ට් එක ගෙනාපු ගමන් අපි ඔයගොල්ලන්ට මේ සබ්ජෙක්ට් එක ගන්න දැනුම් දෙන්නම්. එතකන් ලියන්න වෙලා. ඒක මේක කියන්න බෑ. ලියන දෙනවක් කියලා. ඒක ආවරිය එකපාරට කියන්න බෑනේ. දැන් ලියන නම් ටික ලියාගෙන තියෙන්නේ නම් ටික ලියාගෙන ලිස්ට් එක ගෙනාපු ගමන් අපි ඔයගොල්ලන්ට දැනුම් දෙනවා. ඒක කරුණාකර අනිශ්චිතව ලිස්ට් එක ලියපු ගමන් ඒක ඔයගොල්ලන්ගේ ලිස්ට් එක ලියපු ගමන් අපි ඔයගොල්ලන්ට මේකෙන් කියලා දෙනවා. අන්න ඒක මතක තියාගන්න. සතිකයි සිංගල් ඉස්තාලින්දා එයාගේ මේ මාත්‍යාගේ නම ඔස්කා මාත්‍යාම අමෝයලා ඔයගොල්ලන් කරුණාකර එයාගේ වැඩ විස්තර දැනගන්න. දැන් ලිස්ට් එක ආපු ගමන් අපි කතාව ඔයගොල්ලන්ට අපේ ගියා ස්පීකාරේ ලිස්ට් එක දාලා තියෙනවා. ආරක්ෂා